சிவகங்கை அருகே நடைபெற்ற செவ்வாய் பொங்கல் விழாவில் 1000க்கும் மேற்பட்ட நகரத்தார்கள் பொங்கல் வைத்து வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை கிராமத்தில் உள்ள கண்ணுடைய நாயகி அம்மன் கோவிலில் வருடந்தோறும் பொங்கல் முடிந்து வரும் முதல் செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெறும் பொங்கல் விழா நகரத்தார் மத்தியில் தவிர்க்க இயலாத ஒரு திருவிழாவாகும். நாட்டரசன் கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த நகரத்தார்கள் உலகின் எத்திசையில் இருந்தாலும் கட்டாயமாக வந்து இந்த திருவிழாவில் கலந்து கொள்கின்றனர். அதாவது தனித்தனியா வீடுல வைக்கிற பொங்கல் அப்படிங்கிறது அது ஒரு விதமான சிறப்பு அப்படின்னு சொன்னா, இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஒட்டுமொத்தமாக ஊரே திரண்டு வைக்கிற இந்த பொங்கல் ஒரு மிகச்சிறந்த ஒரு உறவு பொங்கல் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வைக்கிறதுனால நிறைய புகை இருக்கிற மாதிரி தோணலாம், ஆனா புகை இருக்குமே தவிர இங்க பகை இருக்காது. ஐதீகம் மாறாமல் வைக்கப்படும் இந்த பொங்கல் விழாவில் உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்து கலந்து கொள்ளும் நகரத்தார்கள் தங்களின் பிள்ளைகளுக்கு ஏற்ற வரனை இங்கேயே பார்த்து திருமணம் பேசி முடித்து விடுகின்றனர். மேலும் பெண்ணோ மாப்பிள்ளையோ தங்களுக்கானவர்களை நேரிலேயே பார்த்து அது குறித்து கருத்து தெரிவிக்கும் பழக்கமும் இந்த விழாவில் நடைபெறுகின்றது. இவ்வாறு ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு நேர் வரிசையாக பொங்கலிட்டு கொண்டாடும் இந்த விழாவினை வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டு மகிழ்கின்றனர். I'm from Italy, and in Italy we don't have this kind of celebration, we don't have Pongal, and we also don't have arranged marriages, so it's very new for me. It's completely different, and it is very interesting to know about how people are here. What are they feeling, what are their attitudes, what they used to do every year, how is their culture. என்னதான் இமெயில், இன்டர்நெட், மேட்ரிமோனியல் என உலகமே கைக்குள் வந்தாலும் இதுபோல் பழமை மாறாத பழக்க வழக்கங்கள் இன்றளவிலும் நகரத்தினர் கடைபிடித்து வருவது நம்மை போன்ற மக்களை வியப்பில் ஆழ்த்துகின்றது. சுப்பிரமணியன், நியூஸ் 7 தமிழ், சிவகங்கை.